வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/11/2024 கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மனதுக்கு பிடித்த இடத்திற்கு செல்வதோ பிடித்தவர்களுடன் செல்வதோ ஏற்படும். ரொம்ப நாட்களாக ஆயாசமாக இருந்த ஒரு அமைப்பு மாறும். அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். ஓய்வு நாளாக இருந்தாலும் முழு ஓய்வுக்கு மனம் இயங்கும். ஆனாலும் இதை கெடுப்பதற்கு சிலர் வருவார்கள். நீங்கள் தான் சிறிது முடியாததே தயவுதாட்சணை இல்லாமல் முடியாதது என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை என்றாலும் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பெற்றோர்கள் விஷயத்திலும் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது இன்று முக்கியம். உறவு முறையில் அனுகூலம் காணப்படும். நண்பர்கள், உறவினர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் சந்தோஷத்தையும் தெளிவையும் ஏற்படுத்தும். தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவு முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பதட்டம் மேன்மையடைய வைக்கும். அந்த பதட்டம் விரைவில் தீரக்கூடிய நல்ல சிக்னல்கள் கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு காணப்படும். அதே சமயம் செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், அசையா பொருள் சேர்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள், ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், முதலீடுகளுக்கு பங்கம் இல்லாமல் சந்தோஷம் ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். விடுபட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும், தொழில் நிமித்தமாக உல்லாச நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலமான அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், வியாபாரம் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்வது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தெல்லாம் அதற்கு வேண்டிய விஷயத்திற்கு சரியாக செய்துவிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் பெற்றோர் பெரியோர்களுக்கும் உறவு முறைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ அல்லது தெய்வ வழிபாடோ எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் நன்மையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பீர்கள். அதனால் குடும்பத்தில் பெரிய குழப்பமும் பெரிய சங்கடமும் ஏற்படும். அந்த விஷயத்தில் சிறிது மனமிட்டு பேசி தீர்த்து கொள்வதும், காதல் அமைப்பிலும் அவ்வாறாக மாற்றிக்கொள்வதும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தை தரும். இல்லையென்றால் உறவு முறையில் சிக்கல் ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பதட்டம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சி அனுகூலத்தை தரும். பணவரவு நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் அதை முடித்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவோ பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளோ குறைத்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படுவது தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவதும், வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்துவதும், உறவினர்கள் நண்பர்கள் வருவது குடும்பத்தில் சந்தோஷத்தை இரட்டிப்பாப்பதும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது சங்கடங்களை தீர்த்து வைக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.